இன்னைக்கு நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போகிறது டைப் கன்வர்ஷன். ஸோ இப்போ நம்ம இன்ன வரைக்கும் ஸ்ட்ரிங்கு, நம்பரு, பூலியன் இது எல்லாமே வந்து தனித்தனியாக பார்த்துட்டு இருந்தோம். கரெக்டா? இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா டேரக்டாக கன்சோல்லே போடலாம். console.log. இப்போ நீங்க தான் அதுக்கெல்லாம் பதில் சொல்லணும், ஆன்சர் அவுட்புட் வரதுக்கு முன்னாடி. ஓகேவா? இப்போ நான் என்ன பண்ண போறேன், ஒரு ஸ்ட்ரிங், ஓகே, ப்ளஸ் இன்னொரு ஸ்ட்ரிங் இப்படி வைக்கிறேன்னு வச்சுக்கலாம். ஸோ 2 ஸ்ட்ரிங் இருக்கு. இதை நான் வந்து இந்த ப்ளஸ் சிம்பிள் என்னன்னா ஆட். ஓகேவா? இதை நான் ஆட் பண்ணா எனக்கு என்ன அவுட்புட் வரும்? ஜஸ்ட் கெஸ். இதுக்கு இப்போ இந்த 2 ஸ்ட்ரிங்கு, இதை ரெண்டையும் நான் ஆட் பண்ணனா என்ன அவுட்புட் வரும்? ஜாயின் ஆகி வரும். ஓகே ஓகே. ஸோ அது ரெண்டையும் ஜாயின் பண்ணி வரும். கரெக்டா? எல்லாரும் ஸ்பேஸ் விட்டுறீங்க, ஆனால் ஸ்பேஸ் வராது. லெட்ஸ் ட்ரை. ஸோ இங்கே என்னோட நேம் வந்துருச்சு, ஸ்பேஸ் இல்லாமல் வரும். ஓகேவா? ஓகே. இப்போ சரி, ஒரு ஸ்ட்ரிங்கு, ஒரு நம்பர். இப்போ ஒரு ஸ்ட்ரிங், ஒரு நம்பர். அதையும் சேர்த்தே கொடுத்துருமா? ஓகே, பார்ப்போமா? ஐ திங்க் எரர். ஓகே, அதுவும் 10 இன்னும் தெரியல. ஓகே ஓகே. ஸோ ஐ கெஸ் தெரிஞ்ச எல்லாருக்கும் ஆக்சுவலி அவுட்புட் அருண் 10 அப்படிதான் வரும். ஏன் அப்படின்னா இங்கே இந்த 2 வேல்யூவை ஆட் பண்ணுறதுக்கு, ஸோ இப்போ நம்ம பார்க்குற டாப்பிக்கே வந்து டைப் கன்வர்ஷன் தானே. ஸோ ஜாவா ஸ்கிரிப்டை பொறுத்த வரைக்கும் 2 சேம் டைப், அதாவது ஸ்ட்ரிங், 2 ஸ்ட்ரிங்கை ஆட் பண்ணால் ஜஸ்ட் ஆட் பண்ணிக்கும். அண்ட் இப்போ நான் 2 நம்பர் போடுறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நான் லாக் போட்டு 10 + 20 இப்படி போட்டேன்னா இது எனக்கு கரெக்டாக ஆட் பண்ணி கொடுக்கும். இப்போ இது வந்து 10, 20, அதாவது 1020ன்னு கொடுக்காது, 30ன்னு தான் கொடுக்கும். ஓகேவா? ஸோ 30 தான் கொடுக்கும் ஆன்சர். ஸோ 2 சேம் டைப்பை நான் ஆட் பண்ணனா அந்த 2 டைப்பும் சேம் அப்படின்றதுனால அதை அப்படியே ஆட் பண்ணி கொடுக்கும். நம்பர்னா அது வந்து கூட்டி கொடுக்கும், அதாவது 10 + 20 30 அப்படின்ற மாதிரி. இப்போ இது என்ன மைனஸ் பண்ணனா 10 - 20 - 10. ஸோ இந்த மாதிரி வந்து நமக்கு அந்த கால்குலேஷன் பண்ணி கொடுக்கும் மேத்தமெட்டிக்கலா. அதே மாதிரி 2 ஸ்ட்ரிங்னா அது 2ஐயும் ஜாயின் பண்ணிக்கும், ஏன்னா 2ம் சேம் டைப். ஸோ 2ம் சேம் டைப்னா அது என்ன டைப்போ அதை அப்படியே பெர்ஃபார்ம் பண்ணும். நம்பர்னா 2த்தையும் ஆட் பண்ணிக்கும், ஸ்ட்ரிங்னா 2த்தையும் ஆட் பண்ணி ஜஸ்ட் அது என்ன ஸ்ட்ரிங்கோ அதை அப்படியே காட்டும். இப்போ ஸ்ட்ரிங்கு ப்ளஸ் நம்பர் இப்படி இருக்கு அப்படின்னா இந்த 10 ஸ்ட்ரிங்கா ஆட்டோமேட்டிக்கா கன்வெர்ட் பண்ணிக்கும். அது இந்த இடத்துல நம்ம நம்பரா கொடுத்திருந்தாலும் ஜாவா ஸ்கிரிப்ட் என்ன பண்ணும்னா, இங்க ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரிங், இங்க நம்ம அருண் அப்படின்றது ஸ்ட்ரிங்கா கொடுத்துருக்கேன். ஸோ அதனால செகண்டா நான் ஆட் பண்ண போற வேல்யூவும் நம்பராகவே வேற என்ன டைப்பாகவே இருந்தாலும் அதை ஸ்ட்ரிங்கா கன்வெர்ட் பண்ணி, ஸோ அப்போ 2மே ஸ்ட்ரிங்கு. ஸோ ஃபைனலி நமக்கு 2மே சேர்த்து கொடுத்துரும். ஓகேவா? சேம் டைப்பாக இருந்துச்சுன்னா, அதாவது டேட்டா டைப் சேமாக இருந்துச்சுன்னா
அது நம்பர்னா ஆட் பண்ணி கொடுக்கும், ஸ்ட்ரிங்னா ரெண்டுத்தையும் ஒன்னா சேர்த்து கொடுத்துரும், அவ்வளவுதான். இது வேற வேற டைப் இருக்கு அப்படின்னா அப்போ அதை ஸ்ட்ரிங்கா கன்வெர்ட் பண்ணிக்கும். என்ன டைப்பா இருந்தாலும் ஸ்ட்ரிங்கா கன்வெர்ட் பண்ணி ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி கொடுத்துரும். இப்போ எக்ஸாம்பிள் நான் இந்த இடத்துல பூலியன் யூஸ் பண்ணா கூட, இப்போ நாங்கள் வந்து ஸ்ட்ரிங் கொடுத்துட்டு இங்க நான் வந்து ட்ரூ அப்படின்னு பூலியன் கொடுத்தா கூட இது ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும்னா ஸ்ட்ரிங்கா கன்வெர்ட் பண்ணி இந்த மாதிரி கொடுத்துரும். அருண் அப்புறம் அப்படியே பக்கத்துலேயே ட்ரூ அப்படின்ற மாதிரி. ஓகேவா? ஸோ ஜாவா ஸ்கிரிப்டை பொறுத்த வரைக்கும் ரெண்டு ஒரே டைப்பா ஆட் பண்ணா நம்மளால அந்த ஒரு மேத்தமெட்டிக்கல் கால்குலேஷன் நடக்கும், ரெண்டு நம்பர் அப்படின்னா. ஆனா வேற வேற டைப், ஒரு இது ஸ்ட்ரிங்கு இன்னொன்று நம்பரு, அதே மாதிரி வேற ஏதாவது பூலியன் இல்லை வேற ஏதாவது டைப் போட்டிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா இன்னொரு டைப் ஸ்ட்ரிங்கா கன்வெர்ட் பண்ணி ரெண்டு ஸ்ட்ரிங்கையும் ஜஸ்ட் நமக்கு சேர்த்து கொடுத்துரும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி தான் இந்த ஐ மீன் சேம் டைப் அண்ட் டிஃப்ரெண்ட் டைப்ஸ். இது வந்து அந்த டைப் கன்வர்ஷன் ஆட்டோமேட்டிக்காக நடந்து அது வந்து நமக்கு அவுட்புட் வந்து கொடுக்கும். ஓகேவா? ஸோ இது வந்து ஸ்ட்ரிங் டைப்புக்கு. இப்போ இதுவே ரெண்டுமே இப்போ நான் வந்து என்ன பண்றேன்னா ஸ்ட்ரிங்கில் 10ன்னு கொடுக்குறேன். இப்போ டபுள் கோட்ஸ்ல கொடுத்தா அது ஸ்ட்ரிங் கரெக்டா? ஸ்ட்ரிங்கில் 10 ப்ளஸ் இந்த ப்ளஸ்ல போட்டு இந்த 20. இப்போ இதுக்கு என்ன அவுட்புட் வரும் சொல்லுங்க பார்க்கலாம். $1020 பார்த்துடலாமா? ஓகே. ஸோ ரெண்டுமே ஸ்ட்ரிங், ஆனாலும் உள்ளுக்குள்ள இருக்கிறது என்னதான் நம்பரா இருந்தாலும் நம்ம ஸ்ட்ரிங்கா கொடுத்ததுனால அதை ரெண்டையும் ஜஸ்ட் அப்படியே சேர்த்து கொடுத்துரும். ஓகே. இப்போ சேம் நான் இதே தான் போட போறேன். 10 என்ன பண்ணலாம், பிளஸ் இப்படி வச்சுக்கலாம். ஸோ இது ஆல்ரெடி பார்த்தது டைப், இப்படி வச்சுக்கலாம். மைனஸ் போடலாமே. ஸோ இப்போ நான் 10 ஸ்ட்ரிங்ல கொடுத்துருக்கேன், -2 போட்டிருக்கேன். இப்போ இதுக்கு என்ன ஆன்சர் வரும்? பிளஸுக்கு பதிலாக நான் மைனஸ் போட்டிருக்கேன். இப்போ அதுக்கு என்ன ஆன்சர் வரும்? 102 எரர். ஓகே, எனி அதர் கெஸ்? எரர் வரும். ஓகே ஓகே, ஆல்மோஸ்ட் எல்லாரும் எரர்னு சொல்றீங்க. லெட்ஸ் ட்ரை. 8ன்னு வரும். ஓகேவா? ஸோ 10 - 2 8 அப்படி வரும் ஆன்சர். ஸோ ஆடிஷன்ல தான் இது ஸ்ட்ரிங்கா இருந்தா இதை கன்வெர்ட் பண்ணி, ஐ மீன் ஸ்ட்ரிங்கா அந்த ரெண்டையும் ஸ்ட்ரிங்கா கன்வெர்ட் பண்ணி நமக்கு அவுட்புட் கொடுக்கும். இதுவே நம்ம சப்ஸ்ட்ராக்ஷன் கொடுத்து ஸ்ட்ரிங்ல ஈவன் அது நம்பராகவே இருந்தாலும், ஐ மீன் ஸ்ட்ரிங்கா இருந்தாலும், டைப் ஸ்ட்ரிங்கா இருந்தாலும் உள்ளுக்குள்ள நம்பரா இருந்துச்சுன்னா இது வந்து நம்பரா கன்வெர்ட் பண்ணி நமக்கு ஆன்சர் கொடுக்கும். இதுவே நான் இப்படி கொடுக்குறேன்னு வச்சுக்கலாம், அருண் -2 அப்படின்னு கொடுக்குறேன்னா எனக்கு எரர் அடிக்கும். அதாவது எரர் மீன்ஸ் என்ஏஎன்னா நாட் ஏ நம்பர் அப்படின்னு அர்த்தம். ஸோ இந்த சப்ஸ்ட்ராக்ஷன் வரும்போது என்ன பண்ண ட்ரை பண்ணுன்னா இந்த அருண்ன்ற ஸ்ட்ரிங் வேர்டை நம்பரா கன்வெர்ட் பண்ண ட்ரை பண்ணும். ஓகேவா? ஸோ அப்போ இங்க இருக்கிறது ஏபிசிடி லெட்டர்ஸ், அதை நம்பரா கன்வெர்ட்டே பண்ண முடியாது. அப்போ இது வந்து நம்பர் கிடையாது. நான் அதாவது நம்பரா நீங்க கன்வெர்ட் பண்ண ட்ரை பண்றது நம்பர் இல்லை, ஸோ அதை என்னால் நம்பரா கன்வெர்ட் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு எரர் அடிக்கும். அதுதான் என்ன நாட் ஏ நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு.
ஓகேவா? இங்க இந்த பிளஸ் வந்து 2 விதமா ஒர்க் ஆகும். அதாவது 2 ஸ்ட்ரிங்க சேர்க்கிறது. அதே மாதிரி அதே சமயத்துல 2 நம்பர் இருந்துச்சுன்னா, அதாவது கூட்டல் சம் போட்டு நமக்கு ஆன்சர் குடுக்கும். ஸோ 2 விதமா இங்க பிளஸ் ஒர்க் ஆகும். ஆனா மைனஸ் அப்படிங்கிறது ஒரே விதம் தான். மைனஸ்னா ஒரு வேல்யூல இருந்து இன்னொரு வேல்யூவ மைனஸ் பண்ணணும், கழிக்கணும் அவ்வளோதான். ஸோ ஆனா பிளஸ்ங்கிறது 2த்தையும் ஜாயின் பண்ணியும் குடுக்கும். சேம் டைம் கூட்டல் அந்த சம் போட்டும் நமக்கு ஆன்சர் குடுக்கும். ஓகேவா? ஸோ அதனால தான் ஸ்ட்ரிங்கு பிளஸ் நம்பர் அப்படி வரும்போது 2த்தையும் ஆட் பண்ணி குடுக்குது. அதாவது கூட்டல் பண்ணாம 2 ஸ்ட்ரிங்கு நம்பர ஸ்ட்ரிங்கா கன்வெர்ட் பண்ணி 2த்தையும் சேர்த்து அப்படியே சேர்த்து குடுத்துருது. இதுவே 2மே நம்பரா இருக்கு அப்படிங்கும்போது ஆட் பண்ணி குடுக்குது. ஓகேவா? ஆனா மைனஸ் அப்படிங்கிறது இங்க சப்ஸ்ட்ராக்ஷன் கழித்தல் தான் பண்ணும். ஸோ அப்போ ஒரு சைடு நம்பர் இன்னொரு சைடு வந்து ஸ்ட்ரிங்கா இருக்கு அப்படின்னா, அப்போ அந்த ஸ்ட்ரிங்க நம்பரா கன்வெர்ட் பண்ண ட்ரை பண்ணும். அது இல்ல, நம்பர் இல்ல, ஆல்பாபெட்ஸ் அதுல இருக்கு அப்படின்னா, அது நாட் எ நம்பர். என்னால கன்வெர்ட் பண்ண முடியல. இது நம்பரே கிடையாது. ஸோ என்னால இந்த ஆப்பரேஷன பண்ண முடியாது. விச் மீன்ஸ் சப்ஸ்ட்ராக்ஷன் பண்ண முடியாது. அப்படின்ற மாரி நமக்கு எரர் அடிக்கும். அதுதான் நாட் எ நம்பர் அப்படின்ற மாரி எரர். ஓகேவா? ஓகே. ஸோ இப்போ அடுத்து ஆம், சேம் இப்போ இதே மாரி நான் இங்க வந்து 10ன்னு போட்டுட்டேன். இந்த ஸ்டார் போட்டா மல்டிப்ளை அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ இப்போ இந்த மாரி போட்டா 2மே ஸ்ட்ரிங்கு, நடுவுல ஸ்டாரு, அதாவது மல்டிப்ளை. என்ன ஆன்சர் கிடைக்கும்? டுவெண்ட்டி. யா, கரெக்ட். ஸோ 2மே நம்பர் பிளஸ் அது ஸ்ட்ரிங்காவே இருந்தாலும் அதை நம்பரா கன்வெர்ட் பண்ண ட்ரை பண்ணும். ஏன்னா மல்டிப்ளை. ஸோ இங்க மல்டிப்ளை அப்படிங்கிறது ஸ்டேட் மீனிங் தான். பிளஸ் மாதிரி 2 கிடையாது. ஸோ ஆல்ரெடி பிளஸ்ஸுக்கு ஒருத்தவங்க சொல்லியிருப்பாங்க கன்கார்டினேஷன் அண்ட் ஆடிஷன். ஸோ அந்த கன்கார்டினேஷன் தான் 2த்தையும் ஒண்ணா சேர்க்கிறது. 2 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆர் சேம் டைப்ஸ் வித்தவுட் நம்பர் அப்படி இருந்துச்சுன்னா 2த்தையும் சேர்த்து அப்படியே கொடுக்குதுல, அதுக்கு பேர் வந்து கன்கார்டினேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. கன்கேட் பண்றது. அந்த ஆடிஷனுங்கிறது எப்பயும் போல நம்மளோட மேக்ஸ் ஆடிஷன் தான், ஆட் பண்றது, 2 நம்பர் ஆட் பண்றது. ஓகேவா? ஸோ நம்ம இங்க மல்டிப்ளை போட்டாலும் சேம் அதை நம்பரா கன்வெர்ட் பண்ணி நமக்கு மல்டிப்ளை பண்ணி கொடுக்க ட்ரை பண்ணும். 10 இன்டூ 2 20 அப்படின்ற மாதிரி. ஸோ போட்டாலும் ஜஸ்ட் ஹலோ, இப்போ கேக்குதா? வாய்ஸ் பிரேக் ஆகல, இப்போ கிளியர் தானே? ஓகே. ஸோ டெக்ஸ்ட் இன்ட்டு 5 அண்ட் 5 டைம்ஸ் ரிப்பீட் ஆகுமா ஆர் எரர்?
எரர் தான் அடிக்கும். ஸோ ஏன்னா ஒரு ஸ்ட்ரிங்கை அது நம்பராக கன்வெர்ட் பண்ண ட்ரை பண்ணும், விச் மீன்ஸ் எரர் மீன்ஸ் நாட் ஏ நம்பர்னு எரர் அடிக்கும். டெக்ஸ்ட்டுங்கிறது நம்பர் கிடையாது, ஸோ அதை வந்து என்னால் மல்டிப்ளை பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி வரும். லெட்ஸ் ட்ரை. x into 2, right? அப்படிதானே? நாட் ஏ நம்பர். ஏன்னா ஸ்ட்ரிங்கு அதை வந்து ஐ மீன் டெக்ஸ்ட்டுங்கிறது ஆல்ஃபபெட்ஸ், ஸோ அது ஒரு ஸ்ட்ரிங்கு, அதை கன்வெர்ட் பண்ண ட்ரை பண்ணும், நாட் ஏ நம்பர்னு எரர் வந்துடும். ஓகே, ஸோ சேம் இங்கே நான் டிவிஷன் போட்டாலும் ஸ்ட்ரிங்காக இருந்தாலும் அதை வந்து ஆட்டோமேட்டிக்காக நம்பராக கன்வெர்ட் பண்ணி எனக்கு டிவைட் பண்ணி கொடுக்கும். ஸோ இதுதான் டிவிஷன் சிம்பிள் ஸ்லாஷ் ஃபார்வர்ட் ஸ்லாஷ். ஸோ இதுதான் வந்து டிவிஷன் சிம்பிள். ஓகேவா? நம்ம இன்னும் இந்த சிம்பிள்ஸ்லாம் பார்க்கலாம், இன்னும் பின்னாடி இருக்கு, அதை பார்க்கலாம். பட் ஜஸ்ட் இது வந்து டைப் கன்வர்ஷன். இந்த கன்வர்ஷன் ரெண்டுமே நம்பராக இருந்து ப்ளஸ் இருந்தால் ஆட் பண்ணி கொடுக்கும், இல்லை கன்கேட் பண்ணுவோம், ரெண்டுத்தையும் ஜாயின் பண்ணி கொடுக்கும். ஸோ அந்த மாதிரி. ஸோ இந்த ஒரு டிஃப்ரென்ஸ் மட்டும் டைப் கன்வர்ஷனில் தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் ஒன் மோர் திங், இப்போ அடுத்து வரலாம். இப்போ லாக் என்ன பண்ண போறோம்னா, இங்கே 10 மைனஸ் 2. இப்போ என்ன அவுட்புட் வரும்? 10 மைனஸ் 2 பூலியன் நான் கொடுத்துருக்கேன். 9. எப்படி 9? நாட் ஏ நம்பர், NaN வரும். ஓகே, ஹரிகீர்த்தனா மட்டும் 9 சொல்லியிருக்காங்க. ஏன்? மேபி ட்ரூ -1. ட்ரூன்றது -1 வருமா? 1 அப்படின்னா அப்படி அர்த்தம். ட்ரூ வேல்யூ 1, so 10 minus 1 equal to 9. ஓகே ஓகே, ஸோ இங்கே வந்து ஆன்சர் வந்து 9 தான் வரும். ஏன் அப்படின்னா ட்ரூவோட வேல்யூ 1. இதுவே இங்கே ஃபால்ஸ் இருந்துச்சுன்னா அதோட வேல்யூ 0. ஸோ இங்கே வந்து ஃபால்ஸ் கொடுக்குறேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து 9 வரும், அடுத்தது 10 வரும். 10 minus 0 10. ஸோ ட்ரூனா அது வந்து 1 அப்படின்னு அர்த்தம், அதோட வேல்யூ வந்து 1. ஃபால்ஸ் அப்படின்னா 0. ஓகேவா? ஸோ இந்த இதுவும் கன்வர்ஷன் பூலியன் வேல்யூவை 0 1 அப்படின்ற மாதிரி கன்வெர்ட் பண்ணி நமக்கு நம்மளோட அந்த சப்ஸ்ட்ராக்ஷன், டிவிஷன், மல்டிப்ளிகேஷன் அதெல்லாமே பண்ணி கொடுப்போம். ஓகேவா? ஓகே, ஸோ இப்போ இந்த மாதிரி நம்ம ஸ்ட்ரிங், அதாவது டபுள் கோட்ஸ்குள்ள போட்டு ஸோ இப்போ இப்படி இருந்தா, அதாவது ஓகே நான் இதை கீழே போட்டா, இங்க இப்போ இப்படி இருந்தா ஆன்சர் நமக்கு தெரியும் 10 20. கரெக்டா? அந்த 10யும் 20யும் ஜஸ்ட் கன்கேட் பண்ணி கொடுத்துரும், அதாவது ஜாயின் பண்ணி கொடுத்துரும். ஓகேவா? ஸோ ஜஸ்ட் 10 20 அப்படின்னு வந்துடும். இதுவே இந்த டைப் கன்வர்ஷன்ல இன்னொன்று இருக்கு. இப்போ பை டிஃபால்ட் நான் ஸ்ட்ரிங்குக்குள்ள, அதாவது அந்த டபுள் கோட்ஸ் இல்லை சிங்கிள் கோட்ஸ் அதுக்குள்ள நான் என்ன வேல்யூ என்ன கொடுத்தாலும் அது வந்து ஸ்ட்ரிங்கா கன்சிடர் பண்ணிப்போம். ஆனா இதுவே நான் வந்து ஒரு கீவேர்டு இருக்கு ஜாவா ஸ்கிரிப்ட்ல, ஸோ அந்த கீவேர்டை யூஸ் பண்ணி
நான் ஈவன் அதை ஸ்ட்ரிங்காவே கொடுத்தாலும் எனக்கு நான் என்ன கீவேர்ட் கொடுக்குறேனோ அந்த ஒரு டைப்பா கன்வெர்ட் பண்ணிடும். ஸோ எக்ஸாம்பிள் நம்பர் அப்படின்ற ஒரு கீவேர்ட் இருக்கு. ஸோ இந்த நம்பருக்கு உள்ள நான் ஸ்ட்ரிங் 10 அப்படின்னு இது கொடுக்குறேன்னு வச்சுக்கலாம். இப்படி கொடுக்குறேன். இந்த இங்கே மேலே இருக்கிறதானே இங்கேயும் கொடுத்துருக்கேன். பட் ஆனால் இந்த நம்பர்ன்ற கீவேர்ட் ஃப்ரண்ட்ல கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ நான் இதை கொடுத்தேன் அப்படின்னா இந்த ஸ்ட்ரிங்கை நம்பரா கன்வெர்ட் பண்ணி தென் எனக்கு ப்ளஸ் பண்ணி ஆன்சர் கொடுக்கும் 30 அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? ஸோ ட்ரை பண்ணலாமா? 13 வந்துருச்சா? ஸோ இந்த கன்சோல் வெறும் ஸ்ட்ரிங், டைரக்ட் ஸ்ட்ரிங். நான் வெறும் டபுள் கோட்ஸில் போட்டு ரெண்டுமே டபுள் கோட்ஸ் ஜஸ்ட் ஆட் பண்ணிட்டேன், ரெண்டுமே கன்கேட் பண்ணி ஜாயின் பண்ணி கொடுத்துருச்சு, அவ்வளோதான். பட் நான் இந்த நம்பர் அப்படிங்கிற கீவேர்டு இந்த ஸ்ட்ரிங்குக்கு யூஸ் பண்ணேன் அப்படின்னா இது என்ன டைப்பாக இருந்தாலும் அதை நம்பராக கன்வெர்ட் பண்ண ட்ரை பண்ணும். இப்போ இதுவே நான் இந்த இடத்துல ஆல்ஃபபெட்ஸும் சேர்த்து கொடுக்குறேன்னு வச்சுக்கலாம். இப்படி ஏபிசி அப்படின்னு நான் கொடுக்குறேன்னு வச்சுக்கலாம். இப்போ எனக்கு நாட் ஏ நம்பர்னு எரர் அடிக்கும். என்ன வந்துருச்சா? ஏன்னா ஆல்ஃபபெட்ஸ் அதில் இருக்கு. ஸோ அப்போ நாட் ஏ நம்பர்னு வந்துடும். வெறும் நம்பர் மட்டும் இருக்கு, அது ஸ்ட்ரிங்ல இருந்தாலும் அதை நம்பரா கன்வெர்ட் பண்ண இந்த நம்பர் அப்படிங்கிற கீவேர்டை நம்மளால யூஸ் பண்ண முடியும். இப்போ இதே மாதிரி இப்போ இப்படி இப்படி இப்போ வந்து ஸ்ட்ரிங்கில் 10 ப்ளஸ் இங்கே ப்ளஸ் கூட வேணாம், மைனஸ் போடுவோமா? இப்போ மைனஸ் 20, 10 20 பெருசா 5ன்னு வச்சுக்கலாம். இப்போ இந்த மாதிரி இருக்கு அப்படின்னா நமக்கு ஆன்சர் தெரியும். இது ஆட்டோமேட்டிக்கா நம்பரா கன்வெர்ட் பண்ணி 5 அப்படின்னு நமக்கு கொடுக்கும். கரெக்டா? இதுக்கான ஆன்சர் ஜஸ்ட் 5. இதுதான் நமக்கான இந்த இந்த ஒரு இதுக்கான ஆன்சர் வந்து வரும் 5 தான். ஏன்னா இது வந்து சப்ஸ்ட்ராக்ஷன். ஸோ இதுக்கு முன்னாடி இருக்கிறத ஆட்டோமேட்டிக்கா கன்வெர்ட் பண்ணிடும் நம்பரா. இப்போ எனக்கு இதை வந்து இந்த நம்பர் இங்க நான் எதுவுமே கொடுக்காம டைரக்டா ஒரு நம்பர் கொடுத்தா அது நம்பர் தான். கரெக்டா? இந்த நம்பரை நான் ஸ்ட்ரிங்கா மாத்தணும். எனக்கு அது நம்பராகவே இருந்தாலும் அது ஸ்ட்ரிங்காக தான் கன்சிடர் ஆகணும் அப்படின்னு வச்சுக்கலாம். அதுக்கு என்ன கீவேர்டு யூஸ் பண்ணணும்னா ஸ்ட்ரிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கீவேர்டு இருக்கு. ஸோ ஸ்ட்ரிங்குள்ள நான் நம்பர் 10ன்னு கொடுத்தாலுமே எனக்கு அது வந்து ஒரு நம்பராக கொடுத்தாலும் இல்லை, வேற ஸ்ட்ரிங் டைப்பை தவிர வேற என்ன டைப் நான் கொடுத்தாலும் அது ஆட்டோமேட்டிக்கா நம்பரை இந்த ஸ்ட்ரிங் டைப்பா கன்வெர்ட் பண்ணிக்கும். ஓகே, ஸோ இங்கே மைனஸ் கொடுத்தோம் அப்படின்னா ஸ்ட்ரிங் ப்ளஸ் ஸ்ட்ரிங்கையும் மைனஸ் பண்ண முடியாது, எரர் அடிக்கும். ஸோ அதனால நான் ஜஸ்ட் ப்ளஸ் போட்டிருக்கேன். ஓகேவா? ஸோ இதோட அவுட்புட் 10 அதாவது 10 20 1020 அப்படின்னு வரும். 10 20 சேர்த்து 1020ன்னு வரும். ஓகேவா? ஸோ இந்த 10 ஸ்ட்ரிங்கா கன்வெர்ட் பண்ணிக்கும். இப்போ இன்னொன்று உங்களுக்கு காட்டுறேன். இப்போ 10 ப்ளஸ் ஓகேவா? ஸோ இந்த இடத்துல இது இப்போ இந்த இடத்துல வேணும்னா ஸ்ட்ரிங் வேற என்ன இருந்தாலும் ப்ராப்பரா மேபி. ஓகே, ஸோ ஐ திங்க் அந்த டைப் ஆஃப்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. அப்படின்னா தான் அது புரியும். ஃபைன். ஸோ இப்போ ஒரு நம்பரை இல்லை வந்து நான் வந்து இங்கே ட்ரூ கூட போடலாம், பூலியன். ஸோ நான் என்ன கொடுத்தாலும் அதை ஸ்ட்ரிங்காக வந்து கன்வெர்ட் பண்ணணும் அந்த வேல்யூவை அப்படின்னா இந்த ஸ்ட்ரிங் அப்படிங்கிற கீவேர்டு யூஸ் பண்ணணும். நம்பராக கன்வெர்ட் பண்ணணும் நம்பர். ஓகேவா? ஸோ இதுவே வந்து பூலியனாக கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னா பூலியன் அப்படிங்கிற அந்த கீவேர்டை நான் யூஸ் பண்ணணும். ஓகேவா? just a minute.
சாரி, ஜஸ்ட் a minute. ஸோ நமக்கு ஏதாவது ஒரு வேல்யூவை வேற ஒரு டைப்பாக மாற்றணும்னா இந்த மாதிரி நம்பர் இல்லை ஸ்ட்ரிங் அப்படின்ற மாதிரி கீவேர்டு யூஸ் பண்ணலாம். இப்போ நான் பூலியனு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இங்கே பார்த்தோம்ல, இங்கே நான் ட்ரூ அப்படின்னு கொடுத்தாலும் இதை ஸ்ட்ரிங்காக கன்வெர்ட் பண்ணிக்கும் ஆட்டோமேட்டிக்காக. இதுவே நான் இந்த இடத்துல இப்போ ட்ரூ ஸ்ட்ரிங்குள்ளேயே நான் ட்ரூ கொடுக்குறேன் அப்படின்னு வச்சுக்கலாம். இதையும் ஜஸ்ட் வேற ஒரு ஸ்ட்ரிங்கையும் ஆட் பண்ணனா எனக்கு ஜஸ்ட் என்ன ஆகும், ட்ரூவையும் இந்த நேமையும் ஜஸ்ட் கன்கேட் பண்ணி ஜாயின் பண்ணி கொடுத்துரும். இப்போ இதுவே இந்த ட்ரூவை நான் வந்து பூலியனா மாற்றணும் அப்படின்னா பூலியன் அப்படிங்கிற கீவேர்டு யூஸ் பண்ணிக்கலாம். பூலியன் ஆஃப் ஸ்ட்ரிங்கில் ட்ரூ அப்படின்னு கொடுத்தேன்னா இது வந்து ட்ரூன்னு எனக்கு வரும். ஓகேவா? ஸோ ஒரு பூலியனாக வரும். ஸோ இங்கே போய் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு பூலியனா இங்கே எனக்கு பிரிண்ட் ஆகும், ஸ்ட்ரிங்காக வராது. ஸோ இங்கே நல்லா பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு இந்த இடத்துல ஸ்ட்ரிங்குன்றது இந்த பிளாக் கலரில் வரும், டார்க் பிளாக், ஐ மீன் ஒரு பிளாக் கலர். ஸோ இது பூலியன் அப்படின்றதுனால ஒரு ப்ளூ கலர் வரும். ஸோ அந்த டைப் கன்வர்ஷனுக்காக சின்ன ஒரு டிஃப்ரென்ஸ், அவ்வளோதான். ஓகேவா? ஸோ ஒரு ஸ்ட்ரிங்கை பூலியனாக மாற்றணும் அப்படின்னா இந்த மாதிரி மாற்றிக்க முடியும், இந்த பூலியன் அப்படிங்கிற கீவேர்டை யூஸ் பண்ணி. ஓகேவா? இதுவே இந்த இடத்துல நான் ட்ரூக்கு பதிலாக பிடிச்சமா என் நேம் கொடுக்குறேன்னு வச்சுக்கலாம். இப்போ என்ன கொடுப்போம் யாருக்காவது தெரியுமா? இங்கே பூலியன் டைப் கொடுத்துட்டு அருண் அப்படிங்கிற ஒரு கேரக்டர்ஸ், அதாவது ஆல்ஃபாபெட்ஸ் இருக்க கேரக்டர்ஸை நான் பூலியனாக மாற்ற ட்ரை பண்ணுறேன். ஸோ அவுட்புட் என்ன வரும்? எரர். ஓகே, எனி அதர் கெஸ்? NaN நம்பருக்கு தான் NaN வரும், இது பூலியன், ஸோ அங்கே NaN வராது, எரர் வரும். ஓகே, ஓகே. ஸோ எரர் வருமா? லெட்ஸ் ட்ரை. ஸோ அங்கே ட்ரூன்னு வரும். ஏன் அப்படின்னா இந்த இடத்துல, அதாவது பூலியன், ஒரு ஸ்ட்ரிங்கை பூலியனா மாற்ற ட்ரை பண்றோம் அப்படின்னா அப்போ அதோட வேல்யூ வந்து ட்ரூ அப்படின்னு அர்த்தம். அப்படி அதாவது இந்த ஒரு ஸ்ட்ரிங்கை ட்ரூவா கன்வெர்ட் பண்ணிக்கும் நம்ம பூலியனா கன்வெர்ட் பண்ணும்போது. எரர்ல அடிக்காது, நாட்டிய நம்பர் அந்த மாதிரிலாம் எதுவும் வராது. ஸ்ட்ரிங்குனா அது வந்து ட்ரூன்னு எடுத்துக்கும். ஓகேவா? ஸோ இதுவே வந்து நாங்கள் எதுவுமே இல்லை, வெறும் எம்டி இந்த இடத்துல எம்டியா போட்டிருக்கேன் அப்படின்னா அப்போ அது வந்து ஃபால்ஸ்ன்னு எடுத்துக்கும். ஓகேவா? ஸோ இப்போ பார்ப்போமா? ஸோ நாங்கள் எதுவுமே போடல, எம்டி, இப்போ ஃபால்ஸ். ஸோ ஏதாவது வேல்யூ நான் ஒரு ஸ்ட்ரிங்ல கொடுத்துருக்கேன் அப்படின்னா அப்போ அது வந்து ட்ரூன்னு எடுத்துக்கும், இல்லைன்னா அது ஃபால்ஸ்ன்னு எடுத்துக்கும். ஓகே, ஸோ இப்போ இங்க வந்து நான் 0ன்னு கொடுக்குறேன் அண்ட் ஆல்சோ பூலியன் ஆஃப் 10 இப்படி கொடுக்குறேன். ஸோ இதுக்கு என்ன ஆன்சர் வரும்? 0க்கு என்ன ஆன்சர் வரும் அண்ட் 10க்கு என்ன ஆன்சர் வரும்? ஓகே, ஸோ பூலியன் ஆஃப் 4 கூட ஓகே தான். ஸோ பூலியன் ஆஃப் 4க்கு என்ன வரும்? ஜஸ்ட் கெஸ். 0க்கு என்ன வரும், 4க்கு என்ன வரும்? 0 ஃபால்ஸ். ஓகே, அண்ட் 4க்கு இல்லை 4 or 10 சம்திங், சம் நம்பர். False and true. Okay, 0 will be false, 10 will be true. For number NaN, not a number. Okay, so false and true தான் வரும். ஏன்னா நம்ம ஆல்ரெடி பார்த்தோம், இங்கே ட்ரூ அப்படின்னா 1, ஃபால்ஸ் அப்படின்னா 0. அப்போ இங்கே 0 இருக்கு, ஃபால்ஸ் வரும். இங்கே 10 இருக்கு, ஸோ மோர் தென் 1, அதாவது மோர் தென் 0 அப்படி வச்சுக்கலாம். ஸோ 0 விட அதிகமாக இருக்க எந்த நம்பர் வந்தாலும் அது ட்ரூவாக கன்வெர்ட் பண்ணிக்கும், அதாவது கன்சிடர் பண்ணும்.
ஓகேவா? ஸோ லெட்ஸ் ட்ரை இன்னொரு பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் ஃபால்ஸ், செகண்ட் ஒன் ட்ரூ. ஓகே, ஸோ ஜீரோனா ஜீரோன்றதுனால அது ஃபால்ஸ், மோர் தென் ஜீரோ அது ட்ரூ. ஓகேவா? ஓகே, ஸோ இப்போ அடுத்தது இன்னும் ஒன்று இருக்கு, இன்னும் ஒரு ஒரு டைப் இருக்கு. இப்போ எனக்கு வந்து 100 பிக்சல் அப்படின்னு இருக்கு. இப்போ நம்ம வந்து சிஎஸ்எஸ்லாம் யூஸ் பண்ணுவோம்ல, இந்த மாதிரி 100 பிக்சல் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ரிங்கில் யூஸ் பண்ணுவோம், கரெக்டா? இதுல இதை வந்து எனக்கு இந்த லெட்டர்ஸ் எல்லாம் ஒமிட் பண்ணிட்டேன். எனக்கு என்ன லெட்டர்ஸ் வந்தாலும் எனக்கு அதை விட்டுறணும், நம்பர் மட்டும் தான் எடுத்துக்கணும். அப்படின்னா அப்போ எப்படி பண்றது அப்படின்னா, அதுக்கு ஒரு ஒரு டைப் இருக்கு. ஸோ பார்ஸ் இன்டீஜர் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கு. ஸோ இந்த பார்ஸ் இன்டீஜருக்குள்ள இந்த மாதிரி 100 பிக்சல் இப்படி கொடுத்துட்டேன்னா இது என்ன பண்ணும்னா, ஃபர்ஸ்ட் இருக்க அந்த நம்பர்ஸ், இந்த நம்பர்ஸை விட்டுட்டு, இப்போ நான் எக்ஸாம்பிள் இதுக்கு அப்புறமே இங்கே நம்பர் போடலாம், ஆனால் இந்த ஃபர்ஸ்ட் நம்பர் மட்டும், இந்த ஃபர்ஸ்ட் நம்பரை மட்டும் எனக்கு எடுத்துக்கும், நம்பராக கன்வெர்ட் பண்ணும், இன்டீஜரா. இன்டீஜர் அப்படிங்கிறது நம்பர், ஒரு முழு எண் அப்படின்னு சொல்லுவாங்க இன்டீஜர்னா. ஸோ 1 2 3 4 5 அந்த மாதிரி டாட் வச்சு வரக்கூடாது, ஒரு முழு எண், அதை தான் வந்து இன்டீஜர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ இந்த 100 அப்படிங்கிறத மட்டும் எனக்கு கொடுக்கும், இந்த ரிமைனிங் அந்த பிக்சல்ஸ்லாம் இருக்குல்ல, ஸோ அதெல்லாம் எனக்கு விட்டுரும். ஓகேவா? ஸோ லெட்ஸ் ட்ரை. இப்போ எனக்கு அவுட்புட் வந்து 100. ஓகே, ஸோ எனக்கு இப்போ காம்பினேஷன் ஆஃப் லெட்டர்ஸ் அண்ட் நம்பர்ஸ் ரெண்டுமே இருக்கு, ஆனால் எனக்கு ஃபர்ஸ்ட் இருக்க ஒரு நம்பர் மட்டும் வேணும் அப்படின்னா, இப்போ நான் இந்த இடத்துல 100 இங்கே சும்மா போட்டு காமிச்சேன், பட் இப்போ இந்த 100 பிக்சல்ல இருந்து எனக்கு 100 நான் எடுக்கணும், பிக்சலை ரிமூவ் பண்ணிட்டு அப்படின்னா, அப்போ நான் இந்த பார்ஸ் இன்டீஜர் அப்படின்னு நான் கொடுத்தேன்னா இந்த 100 மட்டும் எனக்கு எடுத்துட்டு வந்து கொடுக்கும். ஓகேவா? ஸோ இதுவே வந்து இப்போ இந்த பிக்சல்ஸ் வந்து ஸ்டார்டிங்ல இருக்கு, நம்பர்ஸ் வந்து பேக் சைடு இருக்கு. இப்போ என்ன வரும்? ஸோ நம்ம ஆல்ரெடி நம்பர் ஃபர்ஸ்ட், அடுத்தது லெட்டர்ஸ் இருக்கும். அப்போ அப்படி இருக்கும்போது 100 வந்துச்சு. இப்போ லெட்டர் ஃபர்ஸ்ட் இருக்கு, அதுக்கப்புறம் நம்பர் இருக்கு. 100 100 0 100 எரர் 100. ஓகே, ஸோ லெட்ஸ் ட்ரை. நாட் எ நம்பர் விச் மீன்ஸ் எரர். நான் ஆல்ரெடி சொன்னேன், ஸோ ஃபர்ஸ்ட் இருக்கிற வேல்யூவை நம்பராக கன்வெர்ட் பண்ணும், அது ஸ்ட்ரிங்காக இருந்தாலும். ஸோ இங்கே ஃபர்ஸ்ட் இருக்கிறது லெட்டர்ஸ், ஸோ அதனால் இதை கன்வெர்ட் பண்ண முடியாது நம்பராக. ஸோ இது நாட் எ நம்பர் அப்படின்ற மாதிரி எரர் அடிச்சு நமக்கு எரர் வந்து த்ரோ பண்ணிடும். இந்த 100லாம் நமக்கு வராது. ஓகேவா? ஓகே, ஸோ தென் இதே மாதிரி இப்போ இங்கே இப்போ டாட் வச்சு 99 கொடுக்குறேன். நான் ஆல்ரெடி சொன்னேன் இன்டீஜர் அப்படிங்கிறது முழு எண், கரெக்டா? ஆனால் நான் இங்கே கொடுத்துருக்கிறது டாட் வச்சு டெசிமல் நம்பர்ஸ் கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ அந்த டாட்டை விட்டுட்டு, ஐ மீன் அந்த டெசிமல்ஸ் எல்லாமே விட்டுட்டு எனக்கு 100 மட்டும் கொடுக்கும். ஓகேவா? ஓகே, ஸோ அண்ட் அதே மாதிரி இப்போ என்கிட்ட வந்து இந்த மாதிரி நம்பர்ஸ் இருக்கு, இது அதாவது இது வந்து ஃப்ளோட் அப்படின்னு சொல்லுவாங்க, டெசிமல்ல இருந்துச்சுன்னா டாட் வச்சு வரும்போது அந்த அந்த டைப்புக்கு பேர் வந்து ஃப்ளோட். ஓகே, ஸோ எப்படி முழு எண்கள் வந்து இன்டீஜர்ஸோ, டாட் வச்சு வர்றது ஃப்ளோட். ஓகேவா? ஸோ அப்போ இந்த ஸ்ட்ரிங்கில் ஃப்ளோட் நம்பர்ஸ், இந்த மாதிரி டெசிமல் நம்பர்ஸ் இருக்குன்னா அதை எடுக்கணும் அப்படின்னா அதுக்கு ஒரு டைப் இருக்கு, அதுதான் பார்ஸ் ஃப்ளோட் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? ஸோ ஃப்ளோட்டை நான் பார்ஸ் பண்ணணும், ஃப்ளோட் நம்பர். ஸோ இப்போ எனக்கு 100.99 அப்படின்ற மாதிரி அவுட்புட் கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி இதுவே இதுக்கு அப்புறமும்
எனக்கு ஏதாவது இப்போ லெட்டர்ஸ் இருக்கு இப்படி இருக்கலாம் இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ எனக்கு இந்த பிக்சல்ஸை விட்டுரும். சேம் 100.99 தான் எனக்கு அவுட்புட்டாக இருக்கும். ஓகேவா? இப்போ ஒன் மோர். இந்த இடத்துல நான் இன்னொரு டாட் வச்சு ஒரு 200 இப்படின்னு வைக்கிறேன்னு வச்சுக்கோங்க. இப்போ என்ன பண்ணுன்னா, இந்த ஃபர்ஸ்ட் டாட் வரைக்கும் தான் அது எடுத்துக்கும். இந்த ஃப்ளோட் அப்படிங்கிறது. இன்னும் டாட் வச்சு உள்ளுக்குள்ள போய்க்கிட்டே இருக்கு அப்படின்னா அதை எடுத்துக்காது. ஸோ ஃபர்ஸ்ட் டாட் ப்ளஸ் அந்த டாட்டுக்கு அப்புறம் இருக்க நம்பர்ஸ். அதுக்கப்புறம் என்ன ஒரு லெட்டர்ஸ், கேரக்டர்ஸ், ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் என்ன வந்தாலும் அதை ஒமிட் பண்ணிடும். ஓகேவா? ஸோ இப்படியும் அவுட்புட் நமக்கு 100.99 99. ஸோ 99 சொல்லக்கூடாது பாயிண்ட்டுக்கு அப்புறம். ஸோ 99 100.99. ஓகே. ஸோ இந்த மாதிரி டாட் எக்ஸ்ட்ரா வந்தாலும் அதையும் கன்சிடர் பண்ணாது. ஏன்னா இது இந்த மாதிரி வர்றது ஒரு ஃப்ளோட்டே கிடையாது. ஃப்ளோட்டுங்கிறது டெசிமல். ஃபர்ஸ்ட் நம்ம எப்பவுமே டெசிமல்ன்றது ஒரு ஃபர்ஸ்ட் ஹோல் நம்பர் வரும். அதுக்கப்புறம் டாட் வச்சு நம்பர்ஸ் வரும். அதுக்கப்புறம் டாட் வச்சு திருப்பிலாம் நம்பர்ஸ் வரும். அது ஃபுல் அந்த டெசிமல் நம்பர்ஸ். ஸோ அதனால இதையும் அவாய்ட் பண்ணிடும். ஓகேவா? ஸோ யா, ஸோ இதெல்லாம் தான் இந்த டைப் கன்வர்ஷன்ஸ்ல இருக்கிற விஷயங்கள். இதுல யாருக்காவது ஏதாவது கொஸ்டின்ஸ், டவுட்ஸ் இருக்கா? இல்லை ஏதாவது ஒரு டைப் கன்வர்ஷன் ட்ரை பண்ணணுமா? ஏதாவது 2 காம்பினேஷன்ஸ் இந்த மாதிரி, இல்லை ஏதாவது புரியல அப்படின்னா ரிப்பீட் பண்ணலாம். ஓகே ஓகே ஃபைன். லெட்ஸ் மூவ் ஆன். ஸோ அடுத்து வந்து ஆப்ரேட்டர்ஸ். ஸோ ஆப்ரேட்டர்ஸ் அப்படிங்கிறது ஒரு மேத்தமெட்டிக்கலாக நம்ம வந்து சால்வ் பண்ணுவோம்ல. இப்போ எக்ஸாம்பிள் ப்ளஸ்ஸு, மைனஸு, ஆட், மல்டிப்ளை இருக்குது, டிவிஷன் இருக்குது, மாடுலஸ் இருக்குது. அண்ட் தென் வந்து இன்னும் நிறைய இருந்துச்சு. இந்த எக்ஸ்பிளனேஷன், ஐ மீன் ரூட் பவரில் போடுவோம்ல. ஸோ அந்த இது இன்க்ரிமெண்ட், டிக்ரிமெண்ட், ஸோ இந்த மாதிரிலாம் இருக்குது. ஸோ இது எல்லாமே இங்கே எப்படி பர்ஃபார்ம் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஐ மீன் இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். பிக் இன்டு இன்ட். ஒரு பிக் இன்டீஜராக கன்வெர்ட் பண்ணலாமா? இட்ஸ் ட்ரை. ஸோ இங்கே வந்து இன்டீஜர் அப்படின்னு சொல்லிட்டு தனியாக ஒன்றும் இல்லை. அதாவது இன்டீஜரை கன்வெர்ட் பண்ண முடியாதுங்க. இங்கே ஒரு நம்பர், அது அவ்வளோதான். ஓகேவா? ஸோ பார்ஸ் இன்ட் போட்டோம் அப்படின்னா இன்டீஜர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைப் இல்லை. ஸோ அதை நீங்கள் தனியாக இன்டீஜர் மாற்றணும் அப்படிலாம் பண்ண முடியாது. சும்மா இப்படி தானே பிக் இன்ட், ரைட்? ஸோ சம்திங் சம் நம்பர். ஸோ 1. ஸோ நமக்கு இவ்வளோ டிஜிட்ஸ் இருந்தால் அந்த இன்டீஜருக்கு வந்து ஒரு ரேஞ்ச் இருக்கு. இவ்வளோ டிஜிட்ஸ் வரைக்கும் தான் அது வந்து எடுத்துக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஐ திங்க் அந்த ரேஞ்ச் forgot that. 2 4 6 8 8னா கிட்டத்தட்ட 10 lakhs நியர் வருமா? ஸோ இதெல்லாம் ஃபுல்லாக எடுத்துக்குது. எத்தனை நம்பர்லாம் எடுத்துக்குது? அதுக்கு ஒரு ரேஞ்ச் இருக்கு, அது ஒரு லிமிட் இருக்கு அந்த இன்டீஜருக்கு. ஸோ அந்த லிமிட் தாண்டும் போது அது பிக் இன்டீஜராக மாறிடும். இதுவும் அப்படியே இருக்கு. ஸோ எனக்கு 2 4 6 8
12 இருக்கா? ஸோ தென் திங்க் 16 நம்பர்ஸ் இப்போ போட்டிருக்கேன். ஸோ 16 நம்பர்ஸ் வரைக்கும் எடுத்துக்கோ. அப்படி இன்கேஸ் நான் 16 நம்பர்ஸை தாண்டி போடுறேன், இப்போ 20 இருக்கு அப்படின்னா 20 எடுத்துக்கிறோம். இங்க பார்த்தீங்கன்னா லாஸ்டா 20 முடியுது கரெக்டா? ஸோ இந்த இடத்துல அது நிறுத்திக்கும். மேபி எல்லாம் ஒரே நம்பராக இருக்கு, நல்லா கன்ஃபியூஸ் ஆகுது. ஸோ 1 2 3 4 5 6 7 இப்படி வச்சுக்கலாம். 7 8 இந்த மாதிரி இருக்குன்னு வச்சுக்கலாம். ஸோ ஒரு 16 டிஜிட்ஸ் வரைக்கும் எடுத்துப்போம். ஸோ 16னா 2 3 4 5 6 7 8 12 13 14 15 16 இந்த 4 வரைக்கும். ஸோ இந்த 1 2 3 4 இல்லை 5 இது வரைக்கும் எடுத்துப்போம். ஓகேவா? ஸோ அதுக்கு மேலே போகும்போது அது கட் ஆகிடும். ஐ மீன் அதுக்கு மேலே இந்த 5 6 மாற்றிடுச்சா, அது 1 2 3 4. இந்த 5 இதுக்கு மேலே இங்கே வந்து நம்பர்ஸ் இருக்கிறதுனால அதை வந்து ஒரு நம்பர் இங்கே ஆட் பண்ணி 6ன்னு வச்சுக்கிட்டு மீதி எல்லாத்தையுமே விட்டுரும். ஓகேவா? ஸோ இதுவே நான் அந்த இடத்துல 1ன்னு போடுறோன்னு வச்சுக்கோங்க, 5ஓடையும் முடிச்சிடும், அந்த 1 விட்டுரும். அது மட்டும். ஸோ இந்த இடத்துல இதோட நின்றுச்சு. ஸோ அதுக்கப்புறம் என்ன வந்தாலும் அந்த வேல்யூவை கன்சிடர் பண்ணாது. ஓகே, ஸோ விச் மீன்ஸ் ஒரு 16 17வது டிஜிட் நின்றும். அதுக்கு மேலே நீங்கள் எவ்வளோ டிஜிட்ஸ் கொடுத்தாலும் அது வந்து ஒரு பிக் இன்டீஜர் அப்படிதான். ஸோ இந்த மாதிரி நான் எவ்வளோ போட்டாலும் அது கன்சிடர் பண்ணாது, இன்டீஜராக இருக்காது. ஸோ இன்டீஜராக வரும்போது அது ஃபுல்லாகவே விட்டுட்டு இந்த மாதிரி வேல்யூஸ் தான் கொடுக்கும். ஓகேவா? ஸோ ஒரு பிக் இன்டீஜர். கன்கார்டினேஷன் ஒன்லி வித் த ஒரிஜினல் ஸ்ட்ரிங் அப்படி இல்லை. ஸோ கன்கார்டினேஷன் தான் நம்ம ஸ்ட்ரிங் ப்ளஸ் நம்பர் அதுவுமே பண்ணலாம். பட் மல்டிப்ளை பண்ண முடியாது, இன்டூ போட முடியாது, ஸ்ட்ரிங் இன்டூ ஸ்ட்ரிங்லாம் வராது. இங்கே மல்டிப்ளைனா மல்டிப்ளை அவ்வளோதான். ஸோ அதெல்லாமே வந்து ஒரு மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன். ஸோ நம்ம அங்கே போயிட்டு மல்டிப்ளைலாம் பண்ண முடியாது. சரி, இந்த மாதிரி வச்சு நல்லாவே யோசிக்கிறீங்க. ஜஸ்ட் ட்ரை. அட்லீஸ்ட் நிறைய காம்பினேஷன்ஸ் யோசிக்கிறீங்களா? ஸோ ஜஸ்ட் ட்ரை பண்ணலாம். ஸோ நாட் எ நம்பர் எரர் வந்துடும். ரெண்டு, அதாவது ப்ளஸ் மட்டும்தான் கன்கேட் ப்ளஸ் ஆடிஷன், இது ரெண்டுமே பர்ஃபார்ம் பண்ணும். மற்ற எந்த மேத்தமெட்டிக்கல் சிம்பிளாக இருந்தாலும் ரெண்டுமே பர்ஃபார்ம் பண்ணாது. ஓகேவா? ஓகே, லெட்ஸ் மூவ் ஆன். ஓகே, ஸோ இந்த ஆப்ரேட்டர்ஸ் பார்க்கலாம்னு சொன்னோமா? ஸோ ஆப்ரேட்டர்ஸில் ஆல்ரெடி நம்ம பார்த்த மாதிரி ப்ளஸ் வந்து ஒன் ஆஃப் த ஆப்ரேட்டர். ப்ளஸ்ங்கிறது ஜஸ்ட் ஆட் பண்ணி கொடுக்கும் ரெண்டு நம்பர்ஸ். ஸோ 10 + 10 அப்படின்னா 20 அந்த மாதிரி கொடுக்கும். அண்ட் அடுத்தது மைனஸ் அப்படிங்கிறது சப்ஸ்ட்ராக்ஷன், நமக்கு தெரிஞ்சது தான். அண்ட் அடுத்தது மல்டிப்ளைக்கு வந்து சிங்கிள் ஸ்டார் போட்டால் ரெண்டு நம்பரை மல்டிப்ளை பண்ணி கொடுக்கும். ஓகேவா? ஸோ இந்த டிவிஷன், இந்த ஸ்லாஷ் இருக்குல்ல, இது வந்து டிவிஷன். இதுக்கு அவுட்புட் என்ன வரும்னா, நம்ம டிவைட் பண்ணி மேலே ஈவு மீதி அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, டினாமினேட்டர் அண்ட் ரிமைண்டர் அந்த மாதிரி சொல்லிட்டு, ஐ மீன் மேலே ஈவு மீதி அப்படிதான் தமிழில் சொல்லுவாங்க, ஐ கெஸ். ஆமாம், அதுதான். ஸோ அப்போ அந்த மேலே நமக்கு என்ன வருதோ, அந்த ஈவு என்னவோ அதுதான் இந்த இதோட ஆன்சராக இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே வந்து 10 ÷ 10
மேபி இன்னும் கொஞ்சம் பெரிய நம்பராக போடுவோமா, அப்போ தான் வந்து ரிமைண்டர் வரும். ஸோ அது வந்து இங்கே எடுத்துகிட்டு வராது. ஸோ 102 3 இப்படி வச்சுக்கலாம். இதை வந்து 2ஆல் டிவைட் பண்ணால் என்ன வருது பார்ப்போமா. ஸோ இந்த மாதிரி வரும். நமக்கு ரிமைண்டர் கொடுக்காது, அதுக்கு பதிலாக இந்த வேல்யூ மேலே இருக்கும்ல, ஸோ அதுதான் கொடுக்கும். ஓகே, ஸ்லாஷ் போட்டா. இதுவே ரிமைண்டர் வேணும்னா பர்சன்டேஜ் சிம்பிள் போடணும். எனக்கு வந்து மேலே இருக்கிறது வேணாம், ஐ மீன் ஈவு வேணாம், மீதி தான் வேணும் அப்படின்னா. ஸோ பர்சன்டேஜ் ஸோ பர்சன்டேஜ் சிம்பிள் போட்டால் எனக்கு ரிமைண்டர் வரும். நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டர். நியூமரேட்டர் டினாமினேட்டருங்கிறது மேலே கீழே இருக்கிறது தானே சொல்லுவாங்க, ரைட்? அதாவது 10 divided by 2 அப்படின்னா 10ங்கிறது நியூமரேட்டர், 2ங்கிறது டினாமினேட்டர், ரைட்? ஓகே ஓகே. ஸோ இதுவே நான் இந்த இடத்துல ஸ்லாஷ்க்கு பதிலாக பர்சன்டேஜ் போட்டேன் அப்படின்னா ரிமைண்டர் அதே 123%. இதை வந்து மாடுலஸ் சிம்பிள் அப்படின்னு சொல்லுவாங்க, மாடுலஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாடுலஸ் போட்டால், அதாவது பர்சன்டேஜ் சிம்பிள் போட்டால் எனக்கு ரிமைண்டர் வரும். ஸோ ரிமைண்டர் 1. ஓகேவா? ஸோ இந்த 5க்கு அப்புறம் அங்கே வந்து 3 தானே இருந்துச்சு. ஸோ அப்போ 2 டேபிள் அப்படின்னா 1 வரும் ரிமைண்டர். ஸோ அதனால இந்த 1 அப்படிங்கிறது ரிமைண்டராக எனக்கு கிடைச்சிருக்கு. ஓகேவா? ஓகே. ஸோ இப்போ அடுத்தது டபுள் ஸ்டார் இருக்கு. ஸோ டபுள் ஸ்டார் அப்படின்னா இந்த நம்பருக்கு இந்த நம்பர் பவர், அதாவது 10 ஸ்கொயர் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ அது என்ன வருதுன்னு பார்ப்போமா. ஸோ 100, 10 into 10 100. ஸோ பவர் வேல்யூ வேணும் அப்படின்னா டபுள் ஸ்டார். ஓகேவா? ஸோ அண்ட் தென் இன்க்ரிமெண்ட் டிக்ரிமெண்ட் இருக்கா, ஃபைன். ஸோ இப்போ இந்த மாதிரி இப்போ நான் வெறும் இப்போ நான் வந்து இப்போ ஒரு நம்பரை இன்க்ரிமெண்ட் பண்ணணும், அதாவது ஒரு வேல்யூவை இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணலாம். இப்போ 10 + 1 இப்படி இதுதானே போடணும். இப்போ நான் 10 + 1 நான் போட்டேன்னா 11 ஆகும். அதாவது ஒரு நம்பரை நான் இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னா, கரெக்டா? இந்த மாதிரி போட்டால் எனக்கு 11 கிடைக்கும். இல்லைன்னா வந்து இப்போ இப்படி வச்சுக்கலாம், லெட் my number equal 10 இப்படி வச்சுக்கலாம். ஸோ இப்போ இந்த மை நம்பரை நான் வந்து 11ஆக மாற்றணும். அதாவது ஒரு நம்பர் இங்கே என்ன வேணா இருக்கலாம், ஒரு நம்பரை நான் இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன்னா, ஜஸ்ட் மை நம்பர் ஈக்குவல் டு மை நம்பர் +1, அதாவது இந்த நம்பரு +1 அப்படி போட்டால் எனக்கு இந்த வேல்யூ வந்து 11 கிடைக்கும், கரெக்டா? ஸோ இந்த மாதிரி பண்ணலாம். இப்போ நான் லாக் போட்டேன் அப்படின்னா மை நம்பர் அதை போட்டேன்னா எனக்கு இப்போ இங்கே ஆன்சர் வந்து ஆல்ரெடி மை நம்பர் அப்படிங்கிறது 10 + 1 11 அப்படின்னு வரணும். ஓகே, ஸோ 11. ஓகேவா? இதுவே இந்த இது பண்றதுக்கு பதிலாக இன்னொரு மெத்தட்ல பண்ணலாம். அது இன்னும் 2 மெத்தட் இருக்கு, ஈஸியாக பண்ணலாம். ஸோ ப்ளஸ், ஸோ இந்த மாதிரி ப்ளஸ் ஈக்குவல் இப்படி போட்டனாலும் எனக்கு சேம் ஆன்சர் தான் வரும், 11 தான் வரும். இந்த ப்ளஸ் ஈக்குவல் அப்படின்னா என்ன அர்த்தம்னா மை நம்பர் ஈக்குவல் டு மை நம்பர் +1 அப்படிதான் அர்த்தம். ஓகேவா? இந்த ப்ளஸ் ஈக்குவல் போட்டா. இதுவே இன்னொரு மாதிரி போடலாம், மை நம்பர் ++ போடலாம். ++னாலும் சேம், மை நம்பர் ஈக்குவல் டு மை நம்பர் +1 அதுதான் அர்த்தம். அதுக்குமே சேம் ஆன்சர் நமக்கு 11 தான் கிடைக்கும்.
ஜஸ்ட் கமாண்ட் கன்சோல்ல போடுறதுனால வந்து வர மாட்டேங்குது. ஸோ லெட்ஸ் நான் மை நம்பரை பிரிண்ட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு 11 ஓகேவா? ஸோ 11 வந்துச்சா? ஸோ ஒரு நம்பரை நான் இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னா 3 விதமா பண்ணலாம். ஸோ இப்போ இந்த மை நம்பரை நான் பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் மெத்தட் மை நம்பர் ஈக்குவல் டு மை நம்பர் பிளஸ் 1 அப்படிங்கிறது. செகண்ட் வந்து மை நம்பர் பிளஸ் ஈக்குவல் டு 1. ஸோ இது தேர்ட் வந்து இந்த பிளஸ் பிளஸ். இந்த மாதிரி 3 விதமா ஒரு நம்பரோட வேல்யூவை அதாவது ஒரு வேல்யூவை இன்க்ரீஸ் பண்ண முடியும். 10னா 11, இப்போ 20 இருக்குன்னா 21. ஸோ அந்த மாதிரி ஒரு வேல்யூவை இன்க்ரீஸ் பண்ண முடியும். ஸோ இந்த 3 மெத்தட்ல இதே மாதிரி டிக்ரிமெண்ட்னு சொல்லிட்டு இருக்கு. ஸோ டிக்ரிமெண்ட்னா மைனஸ். ஸோ ஒரு வேல்யூவை நான் குறைக்கணும். சேம் ப்ளஸ் இருக்க எல்லா இடத்துலையும் மைனஸ் வர மாதிரி தான் அர்த்தம். ஏன் மைனஸ் மைனஸ்? ஸோ அவ்வளோதான். ஸோ இந்த 3 மெத்தட்ல என்னால் ஒரு நம்பரை குறைக்க முடியும், டிக்ரிமெண்ட் பண்ண முடியும், டிக்ரீஸ் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ இந்த 3 மெத்தட் யூஸ் பண்ணலாம். ஓகேவா? ஸோ எப்படி யூஸ் பண்ணாலும் ஃபைனல் அவுட்புட் இதுதான் அங்கே நடக்கும். அந்த நம்பர் ஈக்குவல் டு அந்த நம்பரோட வேல்யூ -1 இல்லை +1, அவ்வளோதான். ஸோ இதோட ஷார்ட்கட் மாதிரி இது. இந்த மாதிரி நம்மளால யூஸ் பண்ண முடியும். ஓகே, வீடியோ cannot visible. எல்லாருக்குமே வீடியோ தெரியலையா என்ன? ஸ்க்ரீன் விசிபிளாக தானே இருக்கு. visible, yeah, thank you. ஓகே, ஸோ ப்ளஸ் பண்ணணும் இல்லை அதாவது இன்க்ரிமெண்ட் டிக்ரிமெண்ட் பண்ணணும் அப்படின்னா இந்த 3 டைப்பில் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் ப்ளஸ் போட்டாவே போதும், இன்க்ரிமெண்ட் ஆகிடும். இல்லை மைனஸ் போட்டாவே போதும், இன்க்ரிமெண்ட் ஆகிடும். ஓகேவா? ஸோ இந்த மெத்தட், இந்த ஃபர்ஸ்ட் 2 மெத்தட் யூஸ் பண்ணால் நம்ம என்ன வேல்யூ இங்கே கொடுக்குறோமோ அந்த வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும். ஒன்று இப்போ இங்கே நான் 10ன்னு கொடுக்குறேன்னா 10 - 10ன்னு வரும். இங்கேயும் நான் 10ன்னு கொடுக்குறேன்னா மை நம்பர் ஈக்குவல் டு மை நம்பர் ஈக்குவல் டு மை நம்பர் -10 அப்படி வரும். கரெக்டா? ஸோ இது ரெண்டும் என்னால் இந்த நம்பரை மாற்ற முடியும் இந்த 2 மெத்தடில். ஆனால் இந்த மெத்தட் வெறும் மைனஸ் இல்லை ப்ளஸ் அப்படி கொடுக்குறேன்னா என்னால் என்ன நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்ல முடியாது. இப்போ ஒன்னே ஒன்று தான் இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னா இது வந்து ஒர்க் ஆகும், மைனஸ் இல்லை ப்ளஸ் இன்க்ரிமெண்ட் டிக்ரிமெண்ட்டுக்கு. ஆனால் எனக்கு வந்து 5 நம்பர் இன்க்ரீஸ் பண்ணணும், 10 நம்பர் இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னா பண்ண முடியாது இந்த லாஸ்ட் மெத்தடில். இந்த மெத்தடில் நான் கமாண்ட் பண்ணியிருக்க மெத்தடில் மாற்ற முடியாது. இந்த மெத்தட் வந்து ஜஸ்ட் 1 நம்பரை இன்க்ரிமெண்ட் இல்லை ஒரு நம்பரை டிக்ரிமெண்ட் பண்ண முடியும். பட் இந்த இதில் இந்த 2 மெத்தடில் நம்மளால எந்த நம்பர் வேணாலும் இன்க்ரிமெண்ட் டிக்ரிமெண்ட் பண்ண முடியும், எவ்வளோ வேணாலும். ஓகேவா? ஸோ இந்த டிஃப்ரென்ஸும் தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, அண்ட் ஸோ இதில் தான் பேசிக்காக இருக்கக்கூடிய ஆப்ரேட்டர்ஸ், அதாவது இந்த மாதிரி கால்குலேஷன்ஸ், மேத்தமெட்டிக்கல் கால்குலேஷன்ஸ் பண்ணுறதுக்காக. அண்ட் அடுத்து வந்து அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர்ஸ். ஸோ அதாவது நம்ம ஆல்ரெடி யூஸ் பண்ணிட்டு இருப்போம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் லெட் மை நம்பர் 1, இப்போ மை நம்பர் ஈக்குவல் டு 10 அப்படின்னு கொடுக்குறோமா? இந்த ஈக்குவல் இருக்குல்ல, ஸோ இதை தான் அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ அசைன்மெண்ட் அப்படின்னா ஏதோ ஒரு வேல்யூ அதை நான் வந்து இந்த ஒரு வேரியபிளுக்கு நான் கொடுக்குறேன், அவ்வளோதான். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு வேல்யூவை ஒரு நம்பருக்கு ஐ மீன் ஒரு வேரியபிளுக்கு நான்
அது அசைன் பண்ணணும், ஈக்குவல் பண்ணணும், இல்லை கொடுக்கணும் அப்படின்னா இந்த ஈக்குவல் அப்படிங்கிற இந்த சிம்பிளை யூஸ் பண்ணணும். இந்த ஈக்குவல் சிம்பிளுக்கு மீனிங் வந்து அசைன் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? அடுத்தது இப்போ இந்த மாதிரி, அதாவது நான் அசைனும் பண்ணணும், சேம் டைம் ஆடும் பண்ணணும் அப்படின்னா இந்த my number 1 plus equal to 10. இடத்துல இது இல்லை, இப்படி வச்சுக்கலாம். நான் இப்போ இதில் மை நம்பர் ப்ளஸ் ஈக்குவல் டு 10 அப்படின்னு கொடுத்துட்டேன். இங்கே நான் அந்த மை நம்பரை பிரிண்ட் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ இப்போ இது என்ன பண்ணும் அப்படின்னா, மை நம்பருக்கு மேபி இதோட வேல்யூ வந்து இனிஷியலி ஒரு 10 அசைன் பண்ணுவோமே. இப்போ நீங்கள் என்ன பண்ணியிருக்கேன்னா, இது நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான், ரைட்டா? ஸோ இந்த ப்ளஸ் ஈக்குவல் போட்டால் இந்த நம்பர் ஈக்குவல் டு மை நம்பர், அதாவது மை நம்பர் ஈக்குவல் டு மை நம்பர் ப்ளஸ் இந்த வேல்யூ, ரைட்டா? ஸோ இங்கே எதுவும் இல்லைன்னா அங்கே 1, அதாவது 0 இருக்கு அப்படின்ற மாதிரி அர்த்தம். ஓகே, ஸோ இது நம்ம இதுக்கு முன்னாடி இங்கே பார்த்தோம்ல, ப்ளஸ் ஈக்குவல் மைனஸ் ஈக்குவல். ஸோ அந்த மாதிரி இதுவே நான் இந்த இடத்துல மல்டிப்ளை, அதாவது ஸ்டார் போடுறேன் அப்படின்னா சேம் அதே அவுட்புட் தான். அதாவது இப்போ மை நம்பர் ஈக்குவல் டு மை நம்பர் இன்டூ 10, அதாவது இந்த வேல்யூ. ஓகேவா? ஸோ லெட்ஸ் ட்ரை 10 இன்டூ 10 100 அப்படிங்கிறது அதுக்கு அசைன் பண்ணும். ஸோ 100 வந்துச்சா? இந்த ஃபைனல் கன்சோல் மேலே இருக்குது, அது வேற. ஸோ ஜஸ்ட் இந்த ஃபைனல் இது. ஸோ 10 இன்டூ 10 100 அப்படின்றது வந்துருச்சா? இப்போ இதுவே நான் இந்த இடத்துல மாடுலர் சிம்பிள் போட்டாலும் சேம், எனக்கு வந்து டிவைட் பண்ணி கொடுக்கும். அண்ட் அதே மாதிரி டிவிஷன் சிம்பிள், மாடுலர் சிம்பிள், அது மாதிரி ரூட்டு, ஐ மீன் ஸ்டார், டபுள் ஸ்டார் போடுறது, சரி எல்லாமே இங்கே போடலாம். அதாவது ஒரு மேத்தமெட்டிக்கல் அந்த ஸ்டெப்ஸ் பண்ணி ப்ளஸ் ஒரு வேல்யூவா அசைன் பண்ணுறது ஒரு வேரியபிளுக்கு. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி பண்ணாலும் நமக்கு இது ஒர்க் ஆகும். ஸோ இந்த மாதிரி 100 இன்ட்டு 100, 10 இன்ட்டு 10. சாரி, ஸோ நான் அடுத்தது வந்து கம்பேரிசன். ஸோ கம்பேரிசன் அப்படின்னா இது வந்து கம்பேரிசன் ஆப்ரேட்டர், அதோட அவுட்புட் எப்படி இருக்கும் அப்படின்னா ட்ரூ ஃபால்ஸ்ல இருக்கும். பூலியன் அந்த வேல்யூவாக தான் இருக்கும். ஒன்று ட்ரூ இல்லை ஃபால்ஸ் அப்படிதான் கொடுக்கும். ஓகேவா? ஸோ இந்த கம்பேரிசன் எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, இப்போ ஏதாவது ஒரு வேல்யூ, இப்போ எக்ஸாம்பிள் வந்து லெட் வேரியபிள் நேம் என்ன இருக்கலாம், ஓகே ஏன்னு வைப்போமே, a equal to 5, let b equal to 5 இப்படி வச்சுக்கிறேன்னு வச்சுக்கலாம் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி இருக்கு. ஓகே, நாட் ரீடிக்ளேர். ஓகே, ஆல்ரெடி ஏ இருக்கும். சரி, ஓகே XYன்னு வச்சுக்கலாம். ஓகே, ஸோ இந்த மாதிரி ரெண்டு ஒரு வேரியபிள்ஸ் இருக்கு. நான் இதை ரெண்டும் ஈக்குவலா இருக்கா இல்லையா அப்படின்னு நான் செக் பண்ணணும் அப்படின்னா இந்த டபுள் ஈக்குவல் யூஸ் பண்ணணும். ஓகேவா? ஸோ லாக்ல x ஈக்குவல் y. பேச ட்ரை பண்றீங்களா? அதான் இருக்கா? ஓகே ஓகே, ஸோ இந்த மாதிரி ரெண்டு ஈக்குவல் போட்டா
நம்ம இதை வந்து கம்பேர் பண்ண போகிறோம். ஸோ 2 ஈக்குவல் அப்படிங்கிறது கம்பேரிசன். ஸோ கம்பேரிசனுக்கான அந்த ஆப்ரேட்டர் சிம்பிள் டபுள் ஈக்குவல் அப்படிங்கிறது. ஓகேவா? ஸோ இப்போ இந்த இது என்ன பண்ணுன்னா, இதோட வேல்யூவும் அதாவது எக்ஸு அண்ட் ஒய் இது ரெண்டுத்தோட வேல்யூவும் ஈக்குவலாக இருக்கா அப்படின்றத செக் பண்ணும். ஓகே, ஸோ 5 5 இருக்கு. ஸோ அப்போ எனக்கு ரிட்டர்ன் என்ன வரணும்னா இது வந்து ட்ரூ அப்படின்னு வரணும். ஓகே, ஸோ லெட்ஸ் ட்ரை. X has already been declared. X வேற எங்கேயா இருக்கா? என்ன பண்ணலாம்? எதுவும் தேவையில்ல இருக்கு. ஸோ இப்போ இந்த மாதிரி செக் பண்ணலாம். இப்போ இது என்ன பண்ணுன்னா எக்ஸ் ஈக்குவல் ஈக்குவல் ஒய் ரெண்டும் ஈக்குவலா அப்படின்றது டெஸ்ட் பண்ணோம். ஸோ ட்ரூ, ரெண்டு ஈக்குவல் தான் அப்படின்னு வரும். இதுவே நான் இந்த இடத்துல 5 பதிலாக 10ன்னு கொடுத்துருக்கேன் அப்படின்னா அப்போ இது வந்து ஃபால்ஸ்னு வரும். ஏன்னா ரெண்டுமே ஈக்குவல் கிடையாது. ஸோ அதனால ஃபால்ஸ். இப்போ இதுல இன்னொரு ட்விஸ்ட் இருக்கு. இங்க இப்படி கொடுக்குறேன்னு வச்சுக்கலாம், ஸ்ட்ரிங்கா. இதுவும் 5 தான், ஆனா நம்பர் 5, இது ஸ்ட்ரிங் 5. கரெக்டா? இப்போ ஸோ ஆட்டோமேட்டிக்கா கன்வெர்ட் பண்ணி அதோட டைப்பை கன்வெர்ட் பண்ணி ரெண்டுமே நம்பரா மாத்தி நமக்கு ட்ரூவா கொடுக்கும். ஓகே, ஆனா நான் இந்த இடத்துல ஒரு லெட்டர்ஸ் கொடுத்துருக்கேன் அப்படின்னா எனக்கு இதை ஸ்ட்ரிங்காக தான் எடுத்துக்கும், நம்பரா கன்வெர்ட் பண்ணாது. ஓகேவா? ஸோ ரிட்டர்ன் ஃபால்ஸ் கிடைக்கும். ஓகேவா? ஸோ ஃபால்ஸ் வந்துருச்சா? இந்த ஸ்ட்ரிங்குள்ள நம்பர் இருந்தா அதை நம்பரா கன்வெர்ட் பண்ணி நமக்கு இது கூட வேலிடேட் பண்ணி கொடுக்கும். ஆனா கேரக்டர்ஸ் தான் இருக்கு அப்படின்னா அது டிஃபால்ட் ஸ்ட்ரிங், அதை கன்வெர்ட் பண்ண முடியாது. ஸோ இந்த 5ம் இந்த லெட்டர்ஸும் சேமா அப்படின்ற மாதிரி செக் பண்ணும். இல்லை அப்படின்ற போது ஃபால்ஸ் கிடைச்சிடும். ஓகேவா? ஸோ இது வந்து டபுள் ஈக்குவல். இப்போ இங்க நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா நான் நம்பரை நம்பராகவும் டைப்ல கொடுக்கலாம், ஸ்ட்ரிங்கில் டைப் கொடுத்தும் நான் செக் பண்ணனா எனக்கு வந்து இது ட்ரூ கிடைக்குது. ஆனா இங்க ஆக்சுவலா இந்த 5ங்கிறது ஸ்ட்ரிங் டைப். கரெக்டா? இப்போ நான் இந்த இடத்துல இன்னொரு ஈக்குவல் போடுறேன்னு வச்சுக்கலாம், ட்ரிபிள் ஈக்குவல் போடுறேன் அப்படின்னா இது என்ன பண்ணும்னா இப்போ இதுக்கு முன்னாடி வேல்யூவை மட்டும் செக் பண்ணுச்சு டபுள் ஈக்குவல். ஆனா ட்ரிபிள் ஈக்குவல் அதோட டைப்பையும் செக் பண்ணும், ரெண்டுத்தோட டைப்பும் ஈக்குவலா இருக்கா, சேம் டைம் ரெண்டுத்தோட வேல்யூ ஈக்குவலா இருக்கா அப்படின்ற மாதிரி செக் பண்ணும். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம டெஸ்ட் பண்ணலாமா? ஸோ ஃபால்ஸ்னு வரணும் நமக்கு. ஸோ ஃபால்ஸ் வந்துருச்சா? ஸோ டபுள் ஈக்குவல் அப்படின்னா வெறும் வேல்யூவை மட்டும் செக் பண்ணும். ட்ரிபிள் ஈக்குவல் 3 ஈக்குவல் போட்டா வேல்யூவும் ஈக்குவலா இருக்கணும், சேம் டைம் அந்த வேல்யூவோட டைப் ரெண்டுத்தோட டைப்பும் ஈக்குவலா இருக்கணும். ஓகே, ஸோ இந்த ட்ரிபிள் ஈக்குவல் ரெண்டுத்தோட டைப்பு பிளஸ் வேல்யூ ரெண்டுமே ஈக்குவலா இருக்கா இல்லையா அப்படின்ற மாதிரி செக் பண்றதுக்கு ட்ரிபிள் ஈக்குவல் யூஸ் பண்ணோம். ஓகேவா? ஸோ இப்போ ஈக்குவலா இருக்கான்னு சொல்லிட்டு நம்ம செக் பண்ணோம், ஈக்குவலா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செக் பண்ணோம். அது எப்படின்னா நாட் ஈக்குவல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நாட் ஈக்குவல் அப்படின்னா நாட் அப்படிங்கிறதுக்கு இந்த எக்ஸ்க்ளமேட்டரி சிம்பிள் ஆச்சரியக்குறி, நாட் ஈக்குவல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ எக்ஸும் ஒய்யும் வேற வேறையா அப்படின்றத டெஸ்ட் பண்ணோம். ஸோ 10 இப்போ எக்ஸும் ஒய்யும் வேற வேற. கரெக்டா? இப்போ நான் ரெண்டும் வேற வேறையான்னு நான் செக் பண்றேன். ஆமா, ஸோ ரெண்டுமே வேற வேற நம்பர் தான். ஸோ அதனால எனக்கு ட்ரூ கிடைக்கும். ட்ரூ வந்துருச்சா? ஸோ இந்த நாட் ஈக்குவல் ரெண்டும் வேற வேற, இது ரெண்டும் ஈக்குவல் இல்லை அப்படின்னு டெஸ்ட் பண்றதுக்கு இந்த நாட் ஈக்குவல், நாட்ன்றதுக்கு எக்ஸ்க்ளமேட்டரி சிம்பிள். ஓகேவா? ஸோ இதுலயே வந்து டைப்பும் செக் பண்ணணும். இப்போ நான் இந்த இடத்துல முன்ன மாதிரி தான். ஸோ இப்போ இந்த இடத்துல நான் இப்போ 5 போட்டேன்னா ரெண்டுமே வந்து ஈக்குவல். கரெக்டா? நாட் ஈக்குவலான நான் செக் பண்றேன். ஸோ எனக்கு ஃபால்ஸ்னு வந்துருச்சு. ஏன்னா ரெண்டுமே ஈக்குவல், ரெண்டுமே 5 5. ஏன்னா நான் இங்க சிங்கிள் ஈக்குவல் தான் நான் போட்டிருக்கேன். இதுவே நான் இங்க இப்படி போட்டேன், டபுள் ஈக்குவல் போட்டிருக்கேன் அப்படின்னா நாட்டு அப்புறம் டபுள் ஈக்குவல் போட்டிருக்கேன் அப்படின்னா இப்போ டைப்பையும் கன்சிடர் பண்ணும். அங்க எப்படி ட்ரிபிள் ஈக்குவல் போட்டா டைப்பை கன்சிடர் பண்ணுவோம், இங்க ஒரு ஈக்குவலுக்கு பதிலாக இந்த நாட் வந்துருச்சு,
நாட் ஈக்குவல். ஸோ அப்போ இன்னொரு ஈக்குவல் நான் போட்டேன்னா டைப்பை கன்சிடர் பண்ணும். ஸோ இதோட டைப்பும் வேற வேறையா இருக்கணும், சேம் டைம் வேல்யூவும் வேற வேறையா இருக்கா அப்படின்ற மாதிரி நான் டெஸ்ட் பண்ண போறேன். அதுதான் நாங்கள் எழுதியிருக்கிறது. ஸோ ட்ரூ, ஏன்னா டைப் ரெண்டும் ஒரே இதில் வேல்யூ தான் ஒன்று, அப்போ அது வந்து ட்ரூ ரிட்டர்ன் பண்ணும். ஓகேவா? ஸோ சிங்கிள் இந்த மாதிரி நாட் ஈக்குவல், ஒரே ஒரு ஈக்குவல் போட்டால் வேல்யூ மட்டும்தான் ஈக்குவலாக இருக்கா இல்லையான்னு டெஸ்ட் பண்ணும், டைப்பை கன்சிடர் பண்ணாது. இதுவே டபுள் ஈக்குவல் போட்டால் டைப்பையும் கன்சிடர் பண்ணும், ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி அது இருக்கும். ஓகேவா? ஓகே, ஸோ இப்போ அடுத்தது கிரேட்டர் தென். ஸோ அது எல்லாருக்குமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஜஸ்ட் எக்ஸ் வந்து ஒய்யை விட பெருசா இல்லையா, அவ்வளோதான். ஸோ 5 10 விட பெருசான்னு கேட்டால் கிடையாது, ஸோ ரிட்டர்ன் ஃபால்ஸ். இதுவே லெஸ் தென் போட்டால் 5 10 விட சின்னதா, ஆமாம், ஸோ தென் ட்ரூ வந்து நமக்கு ரிட்டர்ன் பண்ணும். ஸோ ட்ரூ ரிட்டர்ன் பண்ணும். ஓகேவா? இதுலேயே கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல், அதே மாதிரி லெஸ் தென் ஆர் ஈக்குவல் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. அதாவது 5 இந்த 10, அதாவது எக்ஸ் ஒய்யை விட சின்னதாக இருக்கணும், அப்படி இல்லைன்னா ஈக்குவலாக இருக்கலாம். சின்னது ப்ளஸ் ஈக்குவல், கிரேட் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு, ஈக்குவலாக இருக்கலாம், இல்லைன்னா அதை விட கம்மியாக இருக்கலாம். கரெக்டா? ஸோ இப்போ நான் போட்டேன்னா ட்ரூ, ஏன்னா அதை விட கம்மி. இப்போ நான் இதுவே இந்த இடத்துல 5 போட்டுட்டேன், நாங்கள் வெறும் லெஸ் தென் போட்டேன்னு வச்சுக்கோங்களேன், ஃபால்ஸ் வரும். ஏன்னா 5 5 விட சின்னதாக கேட்டால் கிடையாது, ரெண்டு ஈக்குவல், ஸோ ஃபால்ஸ் வருது. இதுவே நான் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு போட்டேன்னா ஈக்குவலாகவும் இருக்கலாம், இல்லை அதை விட கம்மியாகவும் இருக்கலாம், அப்படிதான் அர்த்தம். லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு, ஸோ அப்போ எனக்கு ட்ரூ கிடைச்சது. சேம் இதுதான் வந்து கிரேட்டர் தென் ஆர் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு அப்படின்றது. ஓகேவா? ஸோ இங்கெல்லாம் டபுள் ஈக்குவல் கிடையாது, அதாவது டைப்பை செக் பண்றதுக்கு டபுள் ஈக்குவல் கிடையாது. ஓகே, இதுக்கப்புறம் வந்து இன்னும் சில ஆப்ரேட்டர்ஸ் இருக்கு, அண்டு ஆறு நாட்டு அந்த மாதிரி எல்லாம். ஸோ பட் அந்த அண்டு ஆறு நாட்டு அதெல்லாம் வந்து நம்ம இஃப் கண்டிஷன், இஃப் எல்ஸ் கண்டிஷன்ஸ் அதெல்லாம் பார்ப்போம், அப்போ அதை நம்ம கவர் பண்ணலாம். ஏன்னா இப்போ பண்ணோம் அப்படின்னா அது பெருசா புரியாது. ஸோ அது அந்த டாபிக்ஸ் வரும்போது நம்ம அதில் சேர்த்து அப்படியே கவர் பண்ணிக்கலாம். அண்டு ஆறு நாட்டு அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே இன்னும் அங்கே நம்ம யூஸ் பண்ணும்போது நமக்கு புரியும், அன்சிம்பிள்லாம் போட்டு யூஸ் பண்ணலாம். ஓகேவா? ஸோ இன்னும் இதில் வந்து டெர்னரி ஆப்ரேட்டர் அப்படிலாம் இருக்கு. ஸோ இஃபென்ஸ், ஸோ அதுதான் டெர்னரி ஆப்ரேட்டர் சொல்லுவாங்க. ஸோ இஃபென்ஸை வந்து ஷார்ட் அண்ட் பண்ணுற மாதிரிலாம். ஸோ நம்ம இஃபென்ஸ்லாம் பார்க்கும்போது அதை நம்ம பார்த்தோன்னு கொஞ்சம் புரியும். ஸோ அதனால இப்போ அதை போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்கலாம், அதனால நம்ம இப்போ அதை விட்டுறலாம். ஸோ இன்னும் ஆப்ரேட்டர்ஸ் இருக்கு, பட் அடுத்தடுத்த கிளாஸ்ல நம்ம அதை பார்க்கலாம். ஓகே, ஸோ இப்போதைக்கு இதெல்லாம் ஆப்ரேட்டர்ஸ்ல இருக்க பேசிக்ஸ். ஸோ பேசிக்காக இந்த ஆப்ரேட்டர்ஸ் தான் நம்ம அதிகமாக யூஸ் பண்ணுவோம், ப்ளஸ் இதெல்லாம் தான் இருக்கு. ஓகே.